டீச்சர்ஸ் தான் எனக்கு வந்து இன்னைக்கு நான் இந்த பொசிஷன் உட்காந்துருக்கேன்னா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் தான். 60 வருஷத்துக்கு முன்னால கிளாஸ் ரூம்ல வாத்தியாருங்க ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பையனா கேட்டு வரும்போது நான் எந்திரிச்சு எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாயால கலை வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வரம் கிடைச்சது அப்படிங்கிறது லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பெரிய வரமா வந்து நான் நினைக்கிறேன். இந்த பட்டம் வாங்கும் போது கூட அவருடைய பாட்டு என் காதை எதிர்வலிச்சுட்டு இருக்குது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பவனி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு 60 வருஷத்துக்கு முன்னால கிளாஸ் ரூம்ல வாத்தியாருங்க ஃபியூச்சர்ல நீ என்ன ஆக போற அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பையனா கேட்டு வரும்போது ஒரு பையன் டாக்டர் ஆகணும், ஒருத்தர் இன்ஜினியர் ஆகணும், ஒருத்தர் ஏர்போர்ட்ஸ்ல வந்து சேரணும், ஒருத்தர் மிலிட்டரியில பெருசா வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சு நீ என்ன ஆகணும்னு சொல்லி கேட்டப்போ எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி ஒரு நடிகன் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ எல்லாருமே பசங்க எல்லாம் கூட படிச்ச பசங்க எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா எங்க டாக்டர் மட்டும், எங்க ஸ்கூல் மாஸ்டர் மட்டும் ஏன்டா சிரிக்கிறீங்க, அவன் மனசுல இருக்கிறத அவன் சொல்லிட்டான், முயற்சி பண்ணா யாரு வேணாலும் எந்த வேணாலும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி எங்க வாத்தியார் வந்து என்ன ரொம்ப உற்சாகப்படுத்தினாரு. ஸோ அது இன்னைக்கு இதே மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவருடைய யூனிவர்சிட்டியில நான் இங்க வந்து இந்த டாக்டர் பட்டம் வாங்குற அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்துனது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு காரணமான எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய உயர்வுக்கு காரணமா இருந்தவங்க மெயினா என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் எனக்கு வந்து இன்னைக்கு நான் இந்த பொசிஷன் உட்காந்துருக்கேன்னா எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார்கள் தான். அதனால என்னன்னைக்கும் அந்த டீச்சர்ஸுக்கு வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ எனக்கு படிக்கிற காலத்துல வந்து நிறைய விஷயங்கள் வாத்தியாருக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதோட வந்து வேற சில விஷயங்கள் எல்லாம் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என் மனசுல வந்து நல்லா ஆழ பதிஞ்சது. அதுல வந்து ஒண்ணு வந்து நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் உனக்கு ஆசை, கண்டிப்பாக நீ கற்றுக்கொள்ள ஏதாவது ஒன்று அவனிடம் இருந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து யாரை பார்த்தாலும் அவங்க பேசும்போது அதை தான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். கண்டிப்பா நம்மளை விட ஏதாவது ஒரு கெட்டிக்காரமான விஷயங்கள் வந்து மற்றவங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இன்னும் அது வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நான் சென்னைக்கு வந்து சினிமா நடிகை ஆனதுல அது எங்க டைரக்டருக்கு முக்கியமான பங்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வந்து நான் படங்கள்ல சக்சஸ் ஆனதை விட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாயால கலை வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வரம் கிடைச்சது அப்படிங்கிறது லைஃப்ல மறக்க முடியாத ஒரு பெரிய வரமா வந்து நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து கேட்கும்போதும் எனக்கு வந்து திரும்ப திரும்ப அவர்தான் ஞாபகம் வந்துகிட்டு இருக்காரு. என்னன்னா கடல்ல பயணிக்கும் போது எத்தனையோ நட்சத்திரங்கள் கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் எத்தனையோ நட்சத்திரங்கள் தெரியும். ஆனால் கரை ஏறுறதுக்கு வந்து எந்த நட்சத்திரமும் உபயோகம் இருக்காது. கலங்கரை விளக்கம் ஒண்ணுதான் வந்து கரை சேர்றதுக்கு நமக்கு உபயோகமா இருக்கக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் திரையுலகில் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கலங்கரை விளக்கமா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருந்துகிட்டு இருக்காரு. இப்ப கூட
இந்த பட்டம் வாங்கும்போது கூட அவருடைய பாட்டு என் கண்ணில் என் காதை எதிரொலிச்சுட்டு இருக்குது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் அன்பு குறையாமல் பவனி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டர் வந்து புரட்சி தலைவர் அவரோட படங்களை பார்த்து அவருடைய குணாதிசயங்களை ஃபாலோ பண்ணதுனால எனக்கு கிடைச்சது. அதனால அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். அந்த புரட்சி தலைவர்களை நான் மட்டுமல்ல, மரியாதைக்குரிய ஏசி சண்முகம் சார் இவங்கெல்லாம் வந்து அவருடைய ஃபாலோவர், அவர் தெய்வமா மதிச்சுட்டு இருக்கிறவங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு புரட்சி தலைவருடைய அபிமானிகள் எல்லாரும் நல்ல பொசிஷன்ல எல்லாரும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து இங்க யூனிவர்சிட்டியில வந்து எனக்கு இந்த பட்டம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த பட்டம் கொடுக்க காரணமானவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி என்ன மாதிரியே நிறைய பேர் இன்னைக்கு பட்டமளிப்பு விழா, அது 35வது வருஷம் பட்டமளிப்பு விழா, இதுல கலந்துக்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் திரும்ப திரும்ப சொல்ல விரும்புவது இது ஒண்ணுதான், லைஃப்ல என்ன நம்ம சாதிச்சாலும் இன்னும் நம்ம கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி என்னைக்குமே கத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அதே மாதிரி நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதர்கிட்ட இருந்தும் நம்ம கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால இன்னைக்கு இந்த பட்டம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது காரணமான எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.